ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொப்பரைக்காக நாங்கள் வந்து கொப்பரை காயிற அளவுக்கு அதை விட அதிகமாக காஞ்சாச்சு தேடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொப்பரை கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாமல் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாளாக நம்ம அது மெனக்கிட்டது. சல்ஃபர் இல்லாமல் வந்து நம்மளுக்கு மொத்தமாக உடனே கிடைக்காது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டிலலாம் காய வைப்பாங்க பாருங்களேன், அவங்க வீட்டு மர தேங்காயை வந்து காய வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து திருப்பி நம்ம காய வைக்கணும். காய வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை ஆட்ட முடியும். சல்ஃபர் இல்லாமையே ஏன் நம்ம தேடுறோம் அப்படின்னா, சல்ஃபர் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கொடுக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கோகோனட் ஆயில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எங்களுக்கு சல்ஃபர் இல்லாத எண்ணெயாக இருந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் ஆயில் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த தேங்காய் கொப்பரையெல்லாம் ரேட்டு ஏறி அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமானதுனால தான் நம்ம குக்கிங் ஆயில் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணது. பட் மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம வந்து கொப்பரைக்காக ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான்லாம் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அந்தோணியரப்பா முருகாப்பா எங்களுக்கு எப்படியாவது சல்ஃபர் இல்லாத கொப்பரையை காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அதை ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக அப்படின்னும் போது அது நம்மளுக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போ இதை காய வச்சு இதை நம்ம ஆட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் 1 லிட்டர் எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு வராது, அது ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து கொப்பரை நிறைய எங்களுக்கு தேவைப்படுறது. ஒரு தேங்காயோட ரேட்டு 52 ரூபா. தேங்காய் ரேட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. வந்து 4 தேங்காய் 5 தேங்காய் நிற்கும். கொப்பரையாக வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப இது ரேட் அதிகமாக போகுது. இருந்தாலும் நம்மளை நம்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயில், டாண்ட்ரஃப் ஆயில், இது எல்லாமே ஹேர் ஆயில் எல்லாமே கேட்கறதுனால எனக்கும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க கொப்பரை ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பட் நீங்கள் அதே விலைக்கு தான் எண்ணெய் இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இங்கே ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு ஏறிடுச்சு. நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு ஏறும், அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு கண்டினியூவாக வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மெனக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கோம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம், உங்ககிட்ட தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயில், ஹேர் ஆயில், டாண்ட்ரஃப் ஆயில் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொப்பரை வந்துருச்சு, நல்லபடியாக இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து காய வச்சு ஆட்டி உங்கள் கைக்கு சூப்பராக கொண்டு வந்துடுவோம். எப்பவும் போல் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இதை வந்து நம்ம சூரிய கூடார உலர்த்தியில் தான் போட போகிறோம். ஏன்னா அடிக்கடி தூரல் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குது, பயமாக இருக்குது. ஸோ சூரிய கூடார உலர்த்தியில் போட்டோன்னா எங்களுக்கு வந்து தேங்காய் வேஸ்டேஜ் இல்லாமல் ஆட்டி எடுத்துடலாம். அதனால தான். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ.